ஹாய்! எங்கே வந்திருக்கேன்னா வயலுக்கு வந்திருக்கேங்க. எலந்தப்பழம் இலை பறிக்க வந்திருக்கிறேன். இது எவ்வளோ ஒரு அருமையான மருத்துவ குணம் உள்ளது. எலந்தப்பழம் பழமே அவ்வளோ ஒரு சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, நல்ல ஒரு எலும்புக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து. அதனால தான் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் அதிகமாக இந்த சீசன் டைம் நல்லா விற்கும். நல்லா வாங்கி சாப்பிட்லாம். இதை கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்ணும். ஒரு புளிப்புத்தன்மை உள்ளது. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா அந்த நாக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக அதை சாப்பிட்ணும். இதை ஒருத்தங்க பறிச்சுட்டு வர சொன்னாங்க. ஒரு 2 வாட்டி அவங்களுக்கு பறிச்சுட்டு போய் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கிறதுனால குழந்த கொஞ்சம் தரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குழந்தைங்க இது மாதிரி மாதமாகிறது, இந்த தலை குளிக்கிறது, அந்த டேட்டெல்லாம் சரியாக வராது. அந்த இலையை நீங்கள் மோரில் சாப்பிட்ணும். அரைச்சி ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு மோரில் கலந்து குடிச்சிங்கன்னா சரியாயிடும். இதை துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம். எலும்பு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காகவே இருக்காது. சில பிள்ளைங்களுக்கெல்லாம் கை கால்லாம் உடையிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது சுண்ணாம்பு சத்து அதிகமாக உள்ளது தான். நல்ல சத்து உள்ளது தான். இதை துவையலாக அரைச்சி சாப்பிட்லாம். இந்த மாதிரி தோலுக்கு பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை அரைச்சி பத்து மாதிரி போட்டு குளிக்கலாம். எல்லாம் வெந்நீர் சூட்டு, ஒரு இதமான சூடு வெந்நீரில் இதை குளிச்சுட்டு வந்தால் தோல் பிரச்சனைலாம் நீங்கும். அப்புறம் பித்தத்தையெல்லாம் குணப்படுத்தும். நல்ல ஒரு மருந்து. நான் எலந்தப்பழம் இலைக்கு இவ்வளோ ஒரு பவர்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் இதை பறித்து துவையல் அரைச்சி சாப்பிட போகிறேன். நல்ல ஒரு சத்தானது, எலும்புக்கு நல்லது, வயிற்று புண்ணாற்றும். காலையில் வெறும் வயிற்றில் இழந்த பழத்தை வெறுசாக சாப்பிடக்கூடாதான். அது கொஞ்சம் நேரம் கழித்து லேட்டாக தான் சாப்பிடணும். நீங்களும் இந்த இலந்தப்பழம் கிடச்சிச்சின்னா இது ஒரு மாதிரி தண்ணி உள்ள இடத்துலையும் பசுமையாக இருக்கும். தண்ணி இல்லாமல் ஒரு கட்டாந்தரையிலையும் ஒரு தூரமாக இருக்கும். ஆனால் இதில் முள்ளெல்லாம் ஷார்ப்பாக இருக்குங்க. பார்த்து தான் பறிக்கணும். ஆனால் இது நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது. கண்டிப்பாக நீங்களும் பறித்து இந்த இலையை உபயோகப்படுத்தி சாப்பிடுங்க. நான் துவையரைச்சி சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.